சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமியுடன் பியூஷ் கோயல் சந்திப்பு தற்போது நடைபெற்று வருகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் குணசேகரன். இந்த நிகழ்ச்சியில் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள், இந்த சந்திப்பு தொடர்பான முக்கியத்துவம் என கூடுதல் விவரம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியினுடைய இல்லத்தில் பாஜகவினுடைய தலைவர்களுக்கு காலை விருந்து தற்பொழுது அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்வில் தமிழகத்திற்கு 3 நாள் பயணமாக வருகை தந்திருக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சரும் பாஜகவினுடைய தமிழக மாநில பொறுப்பாளருமாக தேர்தல் பொறுப்பாளருமாக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் மற்றும் பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் இந்த விருந்தில் தற்பொழுது பங்கேற்றிருக்கிறார்கள். நேற்றைய தினம் அதிமுக பாஜக கூட்டணியில், தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக தலைமையில் அமமுக கட்சி கூட்டணியில் இணைந்து இருந்தது. அதனைத் தொடர்ந்து பியூஷ் கோயல் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அந்த தலைவர்களை நேரடியாக சந்தித்து அவர்களிடம் பேச்சுவார்த்தையும் நடத்தியிருந்தார். இந்த நிலையில் இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமியினுடைய இல்லத்தில் காலை விருந்து அளிக்கப்பட இருப்பதாகவும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதற்காக எடப்பாடி பழனிசாமியினுடைய இல்லத்திற்கு சரியாக 9 மணிக்கு ஒன்றிய அமைச்சரும் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளருமாக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் மற்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அதே போல பாஜகவினுடைய தமிழக மேலிட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சுதாகர் ரெட்டி, அதே போல முன்னாள் ஒன்றிய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் பாஜகவினுடைய மூத்த நிர்வாகிகள் வானதி சீனிவாசன், எச் ராஜா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியினுடைய இல்லத்திற்கு வருகை தந்து இந்த காலை விருந்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்களை எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுகவினுடைய மூத்த தலைவர்கள் எஸ்.பி. வேலுமணி, கே.பி. முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோர் அவர்களை வரவேற்று தற்பொழுது பேசி வருகிறார்கள். அதுவும் குறிப்பாக வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுக மற்றும் பாஜக தேர்தலுக்கான அந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான அந்த பேச்சுவார்த்தை தற்பொழுது நடைபெற இருப்பதாகவும், அது மட்டுமல்லாது அடுத்த கட்டமாக எந்தெந்த கட்சிகளை கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக அழைப்பது, அதே போல கூட்டணி கட்சி தலைவர்கள் என்ன மாதிரியான கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் என்பது போன்ற விவரங்களையும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி மற்றும் பியூஷ் கோயல் மற்றும் பாஜக மற்றும் அதிமுகவினுடைய தலைவர்கள் தற்பொழுது கலந்துரையாட இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது வந்திருக்கக்கூடிய ஒன்றிய பாஜகவினுடைய அமைச்சர் மற்றும் தலைவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி பூங்கொத்தும் சால்வையும் அணிவித்து அவர்களை வரவேற்பும் அறிவித்திருந்தார். இது மட்டுமல்லாது நாளை பிரதமர் மோடி பங்கேற்கக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்திற்கான அந்த ஏற்பாடுகள் மற்றும் அந்த பொதுக்கூட்டத்தில் எந்தெந்த கட்சியினுடைய தலைவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள் என்பது போன்ற விவரங்களையும் இன்றைய தினம் இருவரும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வும் இருக்கும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிகழ்வில் அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்றைய தினம் ஒன்றிய பாஜகவினுடைய அமைச்சருக்கும் அதே போன்ற பாஜக தலைவர்களிடம் என்ன மாதிரியான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் என்பதனையும் இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமியிடம் அவர்கள் தெரிவிக்கவும் இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அமமுக மீதும் டிடிவி மீதும் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களையும் பாஜகவினுடைய தலைவர்களிடம் பகிர்ந்து கொள்ளவும் இருக்கிறார். இதன் காரணமாக நாளை பிரதமர் மோடியினுடைய நிகழ்வில் எப்படியெல்லாம் பங்கேற்பது, என்ன மாதிரியான நிகழ்வு ஏற்பாடுகள் என்பது குறித்தான ஆலோசனையும் இந்த காலை விருந்திற்கு பிறகாக நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காலை விருந்துக்கு முடிந்து செல்லும் பொழுது ஒன்றிய அமைச்சரும் அதே போல தேர்தல் பொறுப்பாளருமாக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் செய்தியாளர்களையும் சப்பார் எனவும் தெரிய வருகிறது. அதே போல நாளை பிரதமர் மோடி நிகழ்வு இருக்கும் பொழுது முன்னதாகவே அனைத்து கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களையும் இன்று மாலைக்குள்ளாக சந்திக்க வேண்டும் என்பது பியூஷ் கோயலினுடைய திட்டம். இதன் காரணமாக அடுத்ததாக ஜி.கே. வாசன், ஜான் பாண்டியன் மற்றும் ஏ.சி. சண்முகம் ஆகியோரையும் இன்று பிற்பகலாக சந்திக்க இருக்கிறார். குணசேகரன், நாளை பிரதமர் மோடி வர இருக்கக்கூடிய நிலையில் நாளைய தினம் அந்த மேடையில எந்தெந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம், மேலும் எந்தெந்த கட்சிகள் பாஜகவுடன் இணைய வாய்ப்புகள் இருக்கிறது, அது பற்றிய தகவல் குணசேகரன். அதாவது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் அதிமுக, பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ், அன்புமணி ராமதாசனுடைய ஆதரவு பாமக உள்ளிட்ட அமமுக உள்ளிட்ட கட்சிகள் தற்பொழுது வரை இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதே போல பாரிவேந்தரனுடைய இந்திய ஜனநாயக கட்சி, அதே போல ஜி.கே. வாசனுடைய தமிழ் மாநில காங்கிரஸ், அது மட்டுமல்லாது ஏ.சி. சண்முக புதிய நீதி கட்சி மற்றும் ஜான் பாண்டியனுடைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சியினுடைய தலைவர்களும் நாளைய தினம் இந்த பிரதமர் மோடியினுடைய அந்த கூட்டணி கட்சி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். அவர்களுக்கான அழைப்பு ஒவ்வொருவருக்கும் நேரடியாக சென்று வழங்கப்படும் எனவும் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நாளை நடைபெறுவதற்கான அந்த பொதுக்கூட்டத்திற்கான அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அந்த இடத்தினை நேற்றைய தினம் அதிமுகவினுடைய மூத்த தலைவர்களோடு பாஜகவினுடைய தேர்தல் பொறுப்பாளராக வருகை தந்திருக்கக்கூடிய பியூஷ் கோயல் மற்றும் பாஜகவினுடைய மாநில தலைவர் உள்ளிட்டோர் நேரடியாக மதுராந்தகம் அந்த பகுதியில் நேரடியாக சென்று ஆய்வுகளையும் மேற்கொண்டிருந்தார்கள். எந்தெந்த பகுதிகளில் இருந்து தொண்டர்களும் நிர்வாகிகளும்
மீண்டும் வரவேற்பது, அதே போல தலைவர்கள் எந்த பகுதியிலிருந்து வர வேண்டும், எந்த பகுதியிலிருந்து செல்ல வேண்டும் என்பது குறித்தான முழுமையான அந்த இடத்தினை ஆய்வுகளையும் செய்திருந்தார்கள். இந்த நிலையில் மேடையில் நாளைய தினம் அதிமுக, அமமுக மற்றும் பாஜகவினுடைய தலைவர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்வார்கள், எடப்பாடி பழனிசாமியை டிடிவி தினகரன் சந்தித்து நேரில் பேசுவாரா அல்லது எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரனிடம் பேசுவாரா என்பது போன்ற எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்து வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.